நல்ல மனுஷனாக இருக்கீங்களா? யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்களா இருக்கீங்களா? அப்படின்னா இந்த கேள்வி உங்களுக்குள்ள ஒரு நாள் வந்திருக்கும். நான் நல்லவனா இருந்தோம், வாழ்க்கை ஏன் என்னை இப்படி சோதிக்குது? நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்க அதிகமான மனிதர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் தேடலோட ஆரம்பித்தா நிறைய விஷயம் புரிய வருது. நல்ல மனசு உள்ளவங்க அதிகமான சோதனைக்கு உட்படுவாங்க, அதிகமாக அழுவாங்க, அதிகமாக ஏங்குவாங்க, அதிகமாக கண்ணீர் சிந்துவாங்க. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் தனக்குள்ளே இருக்க துன்பத்தை வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. அதே சமயம் ரொம்ப மோசமானவன் ரொம்ப தைரியமாக பேசுவான், தன்னை மட்டும் நல்லா பார்த்துக்குவாங்க, அவன் முன்னேறது மாதிரி தெரியும். ஆனால் அப்போ தான் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும், நியாயமெல்லாம் எங்கடாப்பா இருக்குது? நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லையே. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரே நாளில் மொத்தத்தையும் ஆட்டையாக போட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. அது அப்படி இல்லைங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாருங்களேன். தன்னோட சொந்த உழைப்பு இல்லாமல் எதை களவாடி வச்சுக்கிட்டாலும் அது நீண்ட காலம் நிலைக்காது. அப்புறம் நல்ல மனிதன் அப்படின்னா யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் சொல்கிறவன் நல்ல மனிதனா? நிச்சயமாக அப்படி இல்லைங்க. ஆனால் நமக்குள்ளே பயிற்சி பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா? நம்ம சொல்கிறதெல்லாம் மறுக்காமல் ஆமாம் சொல்கிறவன் தான் நல்ல மனிதன் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கிட்டோம். அதுதான் நம்ம செய்கிற முதல் தவறு. நல்ல மனிதன் என்பவன் தன்னோட வழியை தவிர மற்றவங்க வழியையும் நல்லா புரிஞ்சு அதை தீர்க்க முயற்சி செய்வான். நீங்கள் எப்படி? தன்னோட போட்டில் தண்ணி புகுந்தாலும் மற்றவங்க சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட துன்பங்களை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை காப்பாற்றுறான் பாருங்க, அங்கே இருக்கான் நல்லவன். எல்லாம் தாங்கிக்கிற பழக்கம்னால நல்ல மனிதன் சத்தம் போட்டு கத்த மாட்டான். கொஞ்சம் காமா அப்படியே எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்பான். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வெளியே சொல்ல மாட்டான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சரி வீடு, என்ன ஆகிடும்? இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனை மெதுவாக உள்ளே இருந்து உடைக்கும். ஒரு மனுஷன் அழுறதில்லை அப்படின்னா அவனுக்குள்ள வலி இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அழுதான் மட்டும் இங்கே என்ன நடக்க போகுது? அதனால சிரிச்சிடலாமே. உலகத்தில் 1000 பேருக்கு 1000 பிரச்சனை, அதில் நம்ம அழுது மற்றவங்கள ஏன் சோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு இதுதான். எல்லோருக்கும் உதவி பண்ணுற ஒருத்தன், ஆனால் அவனுக்கு உதவி தேவைப்பட்டப்ப யார்கிட்டருந்தும் உதவி கிடைக்கல. நான் நல்லவனாக இருந்தேன், ஆனால் நான் எனக்கு நல்லவனாகவே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி அப்போ தான் அவனுக்குள்ளே வரும். கடவுள் மோசமானவங்களை கண்டுக்கவே மாட்டாருங்க, நல்ல மனுஷனை தான் உடைப்பார். ஏன்னா நல்ல மனுஷங்களை பக்குவப்படுத்தி இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்தணும்ல. அதனால தான் நல்ல மனுஷங்களுக்கு சோதனை வருது. ஒருத்தன் எந்த வேலைக்கும் போக மாட்டான், சரியான தண்ணி வண்டி, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இப்போ கடவுள் அவனை திருத்தி என்ன பண்ண போறாரு? அதுவே ஒரு ஒழுக்கமான ஒரு பையங்க. அந்த பையனுக்கு அடுத்தடுத்து சோதனைகள் எங்கள்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அதில் எல்லாம் பக்குவப்பட்டு இந்த சமூகத்துக்காக நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பாப்ல. இப்போ இங்கே சோதனையாக இருக்குது நல்லவங்களுக்கு தானே. நல்லவங்களுக்கு சோதனை கொடுத்தாதான் வலிமையாக மாறுவாங்க. என்ன நீங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? ஒருவேளை ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த வீடியோவுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. எந்த பிரச்சனையும் நம்மளை ஒன்றும் பண்ணிடாது. நல்ல குணம் உள்ளவனுக்கு உடனடியாக கூகுள் பேமெண்ட் மாதிரி ரிவார்டு கிடச்சிடாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அவன் வாழும் இடமெல்லாம் அமைதியும் அன்பும் நிறைந்து மக்கள் எல்லாம் நலம் பெறுவார்கள். முதல்ல அவன் குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தாவே அந்த தெருவுக்கு அப்புறம் ஊருக்கு அப்புறம் நாடு. இவ்வளவு தாங்க. இங்கே நல்லவனாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஒருத்தன் அழிக்கிற அளவுக்கு இருக்கான் அப்படின்னா அந்த இடத்துல நல்லவன் கெட்டவனாக மாறுறதுல தப்பு இல்லைங்க. நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கும் அப்படின்லாம் பலர் சொல்லுவாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்டு தப்பான பாதையில் போக வேணாம். நிச்சயமாக நல்லவனுக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த வார்த்தையை நம்புவோம். முதல்ல உங்களை நீங்கள் முழுமையாக காப்பாற்றிக்கோங்க, அதுக்கப்புறம் நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். நமக்கு நாம் நல்லவங்களாக இல்லாமல் அடுத்தவங்களுக்கு முழுமையாக நல்லது செஞ்சுட்டு அடுத்து நாம் அகதியாக நிற்க வேண்டிய கட்டாயம் வந்துடப்போகுது. அதனால் முழுமையாக உங்களை கவனிச்சுக்கோங்க, உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செஞ்சுக்கோங்க, உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. எல்லாம் தானாக மாறும். நீங்கள் மாறிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் மாற்றம் வராமல் எப்படி? நிச்சயமாக அந்த உலகமே மாறும்.
அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இப்போ தான் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. இங்கே தர சப்போர்ட்டு எவ்வளவு உடல்நல குறைவு இருந்தாலும் ஐயோ இன்றைக்கி சேனலில் வீடியோ போடணும், டைமே ஆயிடுச்சு, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஏங்க வைக்குது. இதை பற்றின கமெண்ட் கொடுங்க. வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நல்லவங்கள மாற்ற முயற்சி செய்யுங்க. தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் எனது அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா வியூ போகுது, வியூவர்ஸ் எல்லாம்